ச்சே, சத்தியா போயிட்டாங்களே இன்னைக்கு. கூட 2 நாள் கூட இருந்துட்டு போயிருக்கலாமே. நான் இனி எப்போ பார்க்க போகிறேன்? ச்சே, வீட்டுக்கு போயிருப்பாங்களோ என்னவோ. ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ரவிட்ட வேணா ஃபோன் பண்ணி சொல்லி பார்ப்போம். சந்தோஷ் சந்தோஷ், நீ ஞாயிற்றுக்கிழமை எதுவுமா உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நீ பாட்டு படுத்து தூங்கிட்டு இருக்க. டேய் சந்தோஷ். ஐயோ, அம்மா வராங்களே. சரி, தூங்குன மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். சந்தோஷ் சந்தோஷ், எந்திரி. காலையிலே சாப்பிடல, சூப்பெல்லாம் குடிப்பேன்னு போட்டு வச்சு சூப்பு குடிக்காமல் வெளியே போயிட்டு வந்தேன். அப்புறமா அப்படியே தூங்கியாச்சு. இப்போ பிரியாணி சூடாக பண்ணியிருக்கேன், ஏன் தூங்கிட்டு இருக்கான்? என்ன உடம்பு எதுவும் முடியலையா சந்தோஷ்? அம்மா, என்னம்மா? என்னப்பா உடம்புக்கு எதுவும் முடியாமல் இருக்கா? காலையிலேயும் நீ சாப்பிடல சரியா? இப்பவும் சாப்பிடுவேன்னு பிரியாணிலாம் அம்மா செஞ்சு வச்சுருக்கேன். படுத்து கிடக்க, வா சாப்பிட்லாம். இல்லைம்மா, எனக்கு வேண்டாம். இன்னும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குமா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேனே. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேம்மா. இல்லை சந்தோஷ், எந்திப்பா, சாப்பிட்டுட்டு நீ படு. சாப்பிடனால தான் உனக்கு டயர்டாக இருக்கும். காலையிலேயே நீ சரியாக சாப்பிடல பற்றியா? வா ஏந்தி அப்புறமா தூங்கலாம். வா. சரிங்கம்மா, நீங்கள் போங்க, நான் வரேன். வா எந்திரிச்சு சீக்கிரம், அப்பா வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. வா எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். நம்மளோட நிலைமை யார் புரிஞ்சுக்கிடுவாங்க? சரி, ரவிக்கு முதல் ஃபோன் அடித்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க என்னன்னு கேட்க சொல்லலாம். ஹலோ, ரவி. சொல்லல மாப்பிள்ள. லே, சத்தியாக்கு ஒரு ஃபோன் அடிச்சு எங்கே போயிருக்காங்க, வீட்டுக்கு போயிட்டாங்களா என்னன்னு கேட்கல. லே, நான் எப்படில கேட்க முடியும்? நீ கேட்டாலும் அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. நான் எப்படில கேட்க முடியும் சம்மந்தம் இல்லாமல்? நீ ஃபோன் அடியில மாப்பிள்ள. அடித்து என்ன வீட்டுக்கு போயிட்டீங்களா என்னன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன் சொல்லிட்டு நீ பேசு. இல்லை, நான் பேசினேன் எப்படில? காலையில் தானே போனேன். தப்பாக நினைப்பாங்களே? தப்பாக ஒன்றும் நினைக்க மாட்டாங்களே. ஊருக்கு போகிறோம்னா பார்க்க வந்திருக்காங்கன்னு நினச்சிருப்பாங்க. இப்பவும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. இதே நீ நாளைக்கும் ஃபோன் பண்ணேன்னு வையா, அப்போ தான் தப்பாக நினைப்பாங்க. இப்போ நீ சும்மானாலும் ஃபோன் அடித்து என்ன ஆண்டி ஊருக்கெலாம் போயிட்டீங்களா என்னன்னு சும்மா ஒரு வார்த்தை கேளல. இல்லை, பயமாக இருக்குல்ல, நீ கேளல. இல்லை, நான் கேட்க முடியாது. நான் கேட்டால் தான் பிரச்சனையாகும். நீ கேளு, சொன்னால் கேளு மாப்பிள்ள. நீ பேசிட்டு என்ன கூப்பிடு. இவன் என்ன இப்படி சொல்லுங்க? சரி, ஃபோன் பண்ணி தான் பார்ப்போமே. சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். அவன் சொன்னாப்புல தப்பாக நினைக்க மாட்டாங்க. நம்ம டெய்லி ஃபோன் பண்ணாலும் தப்பாக நினைப்பாங்க. ஃபோன் பண்ணி யார் ஃபோன் பண்ணாலும் என்ன எப்போ போனீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வச்சிருவோம். ரிங் போகுது. சார், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க சார்? நம்ம சீரியஸாக பேசாமே தோணுது. நீ எதுக்கு இப்போ வந்த? போவாங்க. சும்மா வந்து எந்த நேரம் நோய் நோய் நோய். ஏம்ல இப்படி கிடந்து கத்துக்க? உன்னை வான்னு தானே கூப்பிட்டேன். அப்பா அங்கே சாப்பாடு இருக்கு. உன்னை அம்மா கூட்டுற சொல்லிச்சு. நீ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க. எந்தி. எனக்கு சாப்பிட தெரியும். வேலையை பார்த்துட்டு போறியா? கொஞ்சம் ஃப்ரீயாக விடு. சும்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. அப்படி சாருக்கு என்ன டென்ஷன் தெரிஞ்சுக்கலாமா? திவ்யா, பேசாமல் போ. மனுஷனுக்கு டென்ஷனில் போட்டு இது பண்ணிட்டு இருக்காது. நீ போன இப்போ பாரு. என்ன இதில் இருந்தாலும் பரவாயில்ல. அப்பா சாப்பிட கூப்பிட்டு வா. மரியாதை சாப்பிட்டுட்டு வந்து என்ன இதுலையும் இடி. போன்னு சொல்லும்ல, புரியாதா உனக்கு? ஓஹோ அப்படியா? சரி நான் இப்போவே போகிறேன். போய் அம்மாட்ட எல்லாம் உன்னை பற்றி நான் சொல்லுங்க. நீ என்ன சொன்னில? வா. தங்கச்சி நின்று வரேன். சும்மா வந்துட்டு விளையாண்டு பார்த்தேன். நின்று வரேன். ஓஹோ அப்படியா? சரி நம்பிட்டேன். வா, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு வந்து இடி. இவ வேற ஒரு டார்ச்சர். நல்ல வேலை அன்னைக்கு விட்ட முழுசாக சொல்லலை. சொன்னால் இதை வச்சே நம்மளை பிளாக்மெயில் பண்ணிட்டே இருப்பா. சரி, போய் சாப்பிட்டுட்டு வரும். என்ன சந்தோஷ், தலைவலின்னு சொன்னீங்க. எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நல்லா சாப்பிடும் போத. சாப்பிட்டாலே தலைவலியெல்லாம் பறந்து போகும். ஆமாம் பறந்து தான் போகும்னு நினைக்கிறேன். ஃபோனில் பறந்து தானே போகும். என்னது ஃபோனில் பறந்து போகும்? என்ன சொல்லுங்க, ஒழுங்கா சொல்லு. அது இல்லைம்மா, அந்த ஃபோனு இந்த பறந்து போதை பற்றி ஒரு மேஜிக் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு இருந்தோம். அதை சொல்லுதா போல. அப்படி தானே திவ்யா? ஆமாம் அதான் மேஜிக் பார்த்துட்டு இருந்தோம். அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன் சந்தோஷ், தலைவலிக்கா? வெயில் அங்கேயும் அலையாதப்பா. ஒரு வாரம் கோயிலுக்கு பாவம் அங்கேயும் அலைஞ்சு ஒன்றும் முடியல போல. பேசாமல் ரெஸ்ட் எடு. எங்கேயும் வெளியே வெயில் அலையாத என்ன? சரிங்கப்பா, சரி. அப்புறம் தம்பி, உன்னை நான் ஒன்று சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். நம்ம இடத்த ஒருத்தவங்க விலைக்கு கேட்காக. ஏதோ ஃபேக்ட்ரி ஏதோ வரப்போகுதாமே, அதான் கேட்டாக. அதான் உன்னை கேட்டுட்டு என்னன்னு பதில் சொல்லுவேன்னு பார்க்கேன். ஃபேக்ட்ரியா? நம்ம ஊரில் என்னப்பா ஃபேக்ட்ரி? வேண்டாப்பா, எதுவுமே விலைக்கு கொடுக்காதீங்க. ஃபேக்ட்ரிலாம் நம்ம ஊருக்கு வேண்டவே வேண்டாம். அதுக்கு இல்லைப்பா, நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை. எது கொடுக்கலான்னு ஒன்றை கேட்டோம்னா, நம்ம ஊர்லேயும் மக்கள்லாம் பாவம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அதான் ஏதாவது ஃபேக்ட்ரி வச்சோம்னா மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும்ல, அதுக்கு தான் கேட்டேன். இல்லைப்பா, வேண்டாம். நம்ம ஊர் மக்களுக்கு நம்மளே வேலை கொடுப்போம்ப்பா. வயல் இருக்குது, தோட்டம் இருக்குது, அதில் எல்லாத்துக்கும் வேலை போட்டு கொடுப்போம். அது இல்லாமல் ஃபேக்ட்ரிலாம் வேண்டாம். மண்ணெல்லாம் கெட்டு போகும்ப்பா, வேண்டாம்.
அப்படின்னு சொல்லியா தம்பி? சரி. படித்த பிள்ளை தான், அதான் உன்ட ஒரு வார்த்தை கேட்டு போடுவோமேன்னு பார்த்தேன். சரி, அப்போ இடத்த போதை கொடுக்கலன்னு நான் சொல்லிடுறேனே. வேண்டாப்பா, நம்ம ஊரில் ஃபேக்ட்ரியே வேண்டாம். நம்ம ஊர் மண் வந்து இயற்கையான மண். இதை நம்ம இருக்கிறத வரை நம்ம காலம் வரை இப்படி இயற்கையாகவே போட்டுப்பா. சரிப்பா, சரி சரி. அப்போ நீ வயிற்றுக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுண்ணே. நான் ஒருட்டு தோப்பை போய் பார்த்துட்டு வரேன். சரி திவ்யா, இந்த சாப்பிடுண்ணே. அப்பா வெளியே போயிட்டு வரேண்ணே. சரிங்கப்பா. அப்பா வர இளநீ எதாக இருந்தால் கொஞ்சம் அறுத்து கொண்டு வாங்கப்பா. இளநீ குடிக்கணும் போல இருக்கு. சரி தாயி, கொண்டு வரேண்ணே. சரிங்கம்மா, வயிறு ஃபுல்லாகிட்டு போதும். சரிம்மா, நான் கொஞ்சம் அப்படியே தூங்குறேன். கொஞ்சம் கூட சாப்பிடு சந்தோஷ். உனக்கு பிடிக்குமே நான் பிரியாணி பண்ணேன், சாப்பிடு. இல்லைம்மா போதுமா, இருக்கட்டும்மா, நைட்டு வேணா நான் சாப்பிட்றேன். எம்மா, அண்ணனுக்கு போக்க ஒன்றும் சரியில்லை, பார்த்துக்கோ. என்னடி என்ன உலகிட்டே இருக்க? அப்போ இருந்தே வாய மட்டும் பேசாமல் சாப்பிடு. தேவையா பேசாமல் வாய வச்சுட்டு இருக்கணும்? சிரிக்கவா செய்ய? உனக்கு இருக்குடி, நேரம் வரட்டு. சரி, சத்யாவுக்கு எப்படியா ஃபோன் பண்ணி பார்ப்போம். ரவி சொன்னாப்புல இப்போ போனீங்கன்னு கேட்போம், யார் எடுக்காங்கன்னு பார்க்கலாம் முதல் ஃபோனை. ரிங் போயிட்டுருக்கு, பயமாக வர இருக்க. சரி பேசுவோம். ஹலோ, யாரு? ஐயோ, ஆம்பளை குரல் மாதிரி இருக்க, பயமாக இருக்க. அவங்க அப்பா இருக்குமோ? சரி பேசுவோம். ஹலோ, ஆண்டி, எப்போ ஊருக்கு போனீங்க? கேட்க தான் ஃபோன் பண்ணேன். யாருப்பா நீ? முதல்ல யார் வேணும்? உங்கள் பேர் என்னது, அதை சொல்லுங்க. நிக்கி வீடு தானே? நிக்கி அவங்க இன்னைக்கு ஊருக்கு கிளம்பியிருக்காங்களே, அதான் வீட்டுக்கு வந்துட்டாங்களா என்னன்னு கேட்டேன். நான் அந்த ஊரில் உள்ள பையன் தான், சந்தோஷ். ஓ சரி சரி, சந்தோஷா? எப்படிப்பா, நல்லா இருக்கியா? ஆமாம், இப்போ கொஞ்சம் மட்டும் தான் ஊர்லேருந்து எல்லோரும் வந்தாங்க. எல்லோரும் படுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், டயர்டாக இருக்குன்னு. கைக்கு போகிற பரவாயில்லப்பா, வீரை காப்பாற்றின ரொம்ப நன்றிப்பா. கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம். அப்பாட. சரிங்க அங்கிள், அதுக்கு என்ன, கண்டிப்பாக நாள் மீட் பண்ணலாம். சரி, நான் கேட்டேன்னு சொல்லுங்கள். சரி போயிட்டாங்கல்ல, அது கேட்க தான் கால் பண்ணேன். சரி தம்பி, வச்சிடட்டுமா? எப்பா, அவங்க அப்பா பிடிச்சி சத்தம் போடுவாருன்னு பார்த்தேன். நல்ல வேலை, நல்ல விதமாக தான் பேசுகிறாரு. மாமனார் இப்போ ஓகே. அப்பாட, நானும் ஒரு என்னவோ திமிர் பிடிச்சிடுவோன்னு நினச்சேன். பரவாயில்ல, சாஃப்டாக தான் பேசுவார். அப்போ பிரச்சனை இல்லை. சத்யாவுக்கு அம்மா ஓகே, தங்கச்சி ஓகே, அப்பாவும் ஓகே. பிரச்சனை இல்லை. நம்ம எப்படியும் இன்னைக்கு பர்த்டே போகும்போது பேசிக்கலாம். ஆமால, ஆமாம், அந்த சைடு உனக்கு எல்லாம் ஓகே தான் இருக்கும். இந்த சைடில் உனக்கு அடி உள்ளது இருக்குது. லே மாப்பிள்ள, நீ எப்போம்ல வந்த? நான் இப்போ நம்மள வீட்டில் ஃபோன் அடித்து பேசினேன். அவங்க அப்பா ஃபஸ்ட்டு குரல் யாரு அப்படின்னு கேட்ட பயமாக இருந்து, அப்புறம் பார்த்தா நல்ல மனுஷனாக தான் இருக்காரு. நல்லா மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காருல, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. வாழ உட்காரு. லேய், அந்த சைடு எல்லாம் ஓகே இருக்கும்ல. ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாத்தையும் பார்த்தா அந்த அளவுக்கு புள்ளாத்தவங்க மாதிரி தெரில. எல்லாருமே சாஃப்ட் டைப் மாதிரி தான் இருக்காங்க. உனக்கு இங்கே தான் இருக்குடி அடி. உங்கள் அம்மா சமாளிக்கணும், தங்கச்சியை சமாளிக்கணும், உங்கள் அப்பாவை சமாளிக்கணும். இதெல்லாம் நடக்கூடிய கதை மாதிரியே எனக்கு தெரியல. இந்த பார்த்துக்கல மாப்பிள்ள, அதெல்லாம் சமாளிக்கலாம்ல. எனக்கு உயிர் ஃப்ரெண்டு ரவி இருக்கான், என் ஃப்ரெண்டு. அவன் எல்லாம் பார்த்துக்கிடுவான். ஆமாம், இருப்பான் ரவி. போயிரு. எல்லாரும் தூங்கிட்டாங்க. சே, நம்ம மட்டும் தூக்கமே வர மாட்டேங்க. சந்தோஷ் தூங்கியிருப்பாங்களோ? பாவம், வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சரி, நிக்கிக்கு பர்த்டேக்கு வராங்கல்ல, அப்போ பார்ப்போம். சே, கூட 2 நாள் கூட இருந்திருக்கலாம் போல இருக்க. தூக்கமும் வர மாட்டேங்குது, என்ன பண்ணா? நடந்ததுதான் ஒரு கனவு மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஸ்வீட் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்கு.